இது பார்த்ததும் யாரெல்லாம் கண்டுபிடிப்பீங்க? கரெக்டாக சொல்லுங்கள். இது ஒரு பழந்தான். இதில் அவ்வளோ சத்து இருக்குது, நிறைய சத்து இருக்குது. இது யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இப்படி பார்த்தா யாரும் இது ஒரு பழம்னு சொல்ல மாட்டாங்க. யாருக்கும் தெரியவும் தெரியாது. அப்படியே பாருங்கள், எப்படி திருப்புறேன். இப்போ தெரியுதா? இப்போ தெரியுதா இது என்ன பழம்னு? கலர் கொஞ்சம் முன்னாடியே விழுந்துடுச்சு. இது வந்து அத்திப்பழங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாட்டே எழுதியிருக்காங்க. இது நம்ம பாடலாமான்னு தெரியல, ஏன்னா காப்பிரைட் வந்துடும் சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா அத்திப்பழம் என்னன்னு சொல்லுவாங்க, அத்திப்பழம் திறந்து உடச்சி அத்திப்பழம் போட்டு பார்த்தா அத்தனையும் சொத்தை அப்படிம்பாங்க. இதில் பூச்செல்லாம் பறக்கும் அப்படி சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா நாட்டு அத்திப்பழம், இனிப்பு இல்லை. ஆனால் பழம் பார்த்திங்கன்னா பாருங்கள் எவ்வளோ பழம் கிடச்சிருக்கு. பூச்சி இருக்குன்னா நாங்கள் உடிக்கிட்டு வந்து உள்ள தண்ணியில் போட்டு அலசி சாப்பிட்டுட்ருக்கோம். பூச்சி நான் ஓடினோம். இது வந்து இது பாருங்கள் எவ்வளோ கலர் அழகாக இருக்குது. இதுக்கு தான் அந்த பாட்டை எழுதியிருப்பாங்க. ரொம்ப சூப்பரான பழம். யாரெல்லாம் இதை சாப்பிட பிடிக்குன்னு சொல்லுங்கள். இது வந்து நாட்டு அத்தி. நம்ம கடையில் வாங்குறது வந்து இனிப்பாக இருக்கும். இதே ஜூஸ் போட்டு நம்ம குடிக்கலாம். பழம் ஆனால் சூப்பராக இருக்குதுங்க. டேஸ்ட் இனிப்பு மட்டும் இல்லை, மற்றபடி எல்லாம் அந்த அத்திப்பழம் மாதிரி தான் இதுவும் இருக்குது. நான் இங்கே வந்ததுலேருந்து நான் இப்போ வந்து சென்னைக்கு வந்திருக்கோம். நான் வந்து டெய்லியும் சாப்பிட்றேன். ஒரு தாங்க ஒரு 7-8 பழம் மட்டும் சாப்பிட்றோம். இதை ட்ரை ஃப்ரூட்டாகவுமே விற்கிறாங்க. அது வந்து இனிப்பாக தான் இருக்கும். அந்த பழத்தில் தான் செய்கிறாங்க. இந்த பழமும் சாப்பிட்றாங்க. இந்த காயில் இந்த அத்திக்காய் இருக்குல்ல, அதில் கூட்டு பண்ணுறாங்க, பொரியல் பண்ணுறாங்க, அவியல் பண்ணுறாங்க. இதில் அவ்வளோ சத்து. இது வந்து துவர்ப்புக்கு வந்து அத்தி சாப்பிட்லாம் கண்டிப்பாக. நிறையா ரத்தத்துக்கு ஹீமோகுளோபின் அளவுக்கு ரொம்ப நல்லது சொல்லுவாங்க. ரத்தம் கம்மியாக இருக்கவங்க சாப்பிட்லாம் அப்படிம்பாங்க. ரத்த சோகை இருக்கிறவங்க சாப்பிட்லாம். அதுக்கப்புறமா வந்து நிறையா ஜென்ஸ் லேடிஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். ரொம்ப பெனிஃபிட் ஆனது இது. இது நார்ச்சத்து. இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால செரிமானத்தை ரொம்ப சீராக வச்சுக்குது. அதாவது செரிமானடைய கஷ்டமாக இருக்குது, மலம் கழிக்க கஷ்டமாக இருக்குன்னா இதில் நார் சத்து இருக்கிறதால செரிமானத்துக்கு ரொம்ப உதவுது இது. அப்புறம் பார்த்திங்கன்னா பிபி இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப உதவுது. இதயத்துக்கு இது ரொம்ப நல்லதுங்க. இது கண்டிப்பாக சாப்பிடுங்க. இந்த சில பேர் சொல்லுவாங்க ட்ரை ஃப்ரூட், இந்த ட்ரை அத்தி பழம் இருக்குது இல்லைங்களா, காய வச்சது, நம்ம அந்த பழத்தை காய வச்சு சாப்பிட்றோம் இல்லைங்களா, அது சாப்பிட்டா சுகர் ஏறும்னு சொல்லுவாங்க. ஆனால் இது நாட்டு அத்தி, இதில் வந்து சுகர் ஏறுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இதில் இனிப்பு இல்லை. நம்ம கடையில் வாங்குகிற ஜூஸ் போடுற அதுக்கு வச்சுருக்குறது இனிப்பாக இருக்கும். அந்த ட்ரை ஃப்ரூட்டும் இனிப்பாக தான் இருக்குது. இது துவர்ப்பாக இருக்குங்க. இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது லேடிஸ் கூட சாப்பிட்டா, சில மெனோபாஸ் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இது சாப்பிட்றாங்க. அத்திப்பழம் கண்டிப்பாக இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் கிடச்சா சாப்பிடுங்க. ஆனால் இது பாருங்கள், வளர்ந்துருக்கிற இடம் தான் சரியில்லை. நாங்கள் அப்படியே மரத்துலேருந்து உலுக்கி அப்படியே சாப்பிட்றோம். நாங்கள் வந்து காட்டுறோம் பாருங்கள் அந்த மரம் எங்கே இருக்குன்னு. அவ்வளோ ஒரு மூட்டை அத்திப்பழங்க பறிக்கலாம். அவ்வளோ ஒரு மூட்டை அத்திப்பழம் வீணாக ஏரியில் போகுது. ஏன்னா அந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏரி ஒட்டி இருக்கிறதால புள்ள வீணாக தண்ணி அந்த கீழே விழுது சேர்த்துங்கள்ல, அதனால் வேஸ்ட்டாக போகுது. அவ்வளோ பழமும் வேஸ்ட்டாக போகுது. அது நாங்கள் அப்படியே மரத்துலேருந்து உலுக்கி எடுத்துகிட்டு வந்தோம். துணி போட்டு பிடிச்சி. எவ்வளோ சத்தான பழம் பாருங்கள். நமக்கு டெய்லி கிடைக்காதான் இங்கே இருக்கிறவங்க யாரும் சாப்பிட்றதில்ல அங்கே இருக்கிறதால. அது அப்படியே வீணாக தான் கீழே போகுது. மரத்துலேருந்து பறிச்சாலும் கீழே தானே விழுது. நம்ம ஏதாவது துணி போட்டோ இல்லை அப்படியே பறித்து கீழே விழாமல் அறுத்தா சாப்பிட்லாம். மற்றபடி டெய்லி அதில் ஒரு 10 கிலோ 5 கிலோவாவது டெய்லி கூட்டுது பெருக்கி அப்படியே ஏரியில் தள்ளிடுறாங்க. வேஸ்ட்டாக போகுது. இது வேறு என்ன சத்து இருக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். வேறு சத்தான பழம் கிடச்சா கண்டிப்பாக எல்லோரும் சாப்பிடுங்க. செரிமான பிரச்சனை இருக்கிறவங்க இதை சாப்பிடலாம். ஏன்னா இது நார் சத்து இருக்குது. இதயத்துக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் விட்டமின் சி இருக்குது, எலும்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது கண்டிப்பாக சாப்பிடுங்க. நான் ஒரு வீடியோ எடுத்துகிட்டே ஒரு 8 பழமாட்ட சாப்பிட்டுட்டேன். நாங்கள் வந்து ஒரு 3 நாள் 4 நாள் ஆகுது. இதை டெய்லி சாப்பிட்டுட்ருக்கேன். எங்கள் அக்கா க்ளீன் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க.
அங்கே கிடைக்காது. அவங்க நம்ம வந்து ட்ரையாக தான் கிடைக்குது. ட்ரையாக கிடைச்சாலுமே அது ஒரு 10-20 பழம் தான் இருக்கும். 150 ரூபா 100 போட்டிருக்காங்க. ஏதோ நமக்கு ஃப்ரீயாகவும் கிடைக்குது, நல்லா சத்தானதும் கூட. இனிப்பு இல்லாதது ரொம்ப நல்லது, அதனால் எடுத்துக்கிறோம். உங்களுக்கும் எங்கே கிடைச்சாலும் மரத்தில் இருந்தாவது பறித்து சாப்பிடுங்க. நிறைய பேர் பார்க்குறேன், இந்த மரம் வச்சுருக்காங்க வீட்டுக்கு, கீழே விழுது, அது சரியில்லைன்னு சொல்லிட்டு யாருமே சாப்பிட மாட்டேங்கிறாங்க. ஒரு துணி பிடிச்சாவது அறுத்து பறித்து சாப்பிட்லாம். ஏன்னா அவ்வளோ சத்தான பழம் இல்லை, வேணால் போதில்ல. இப்போ வாங்க மரம் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். அங்கே தான் கிணறு இருக்குது. இது ஒரு முருங்கை மரம், அது ஒரு நொச்சி மரம், அதுக்கு நடுவுக்கு பாருங்க. இது பாருங்க, அது அத்தி மரம், இது நொச்சி மரம், இது முருங்கை மரம், நடுவில் இருக்கிறது அத்தி மரம். அதுதான் அத்தி மரம். அது கீழே எங்கே இருக்குன்னு வாங்க காட்டுறேன். அவங்க திட்டுவாங்க வீடியோ போடுறது, ஏன்னா அவங்க வீடியோ ஏன் பழத்தெல்லாம் வேஸ்ட் காட்டுறீங்க அப்படின்னாங்க. அதான் எடுக்கல. அதாவது நான் அக்கா வீட்டார் இருக்கிறது பக்கத்து வீட்டுக்கு அது கொட்டி கிடக்கு, அவ்வளோப்பா வேஸ்ட்டு போகுது. அவங்களும் என்ன பண்ணுவாங்க, வயசானவங்க தான், யாரும் சாப்பிட மாட்டாங்க. சூப்பரான பழம், ஆனால் அது இருக்கிற இடம் தான் சரியில்லை, வச்சுக்கிற இடம். கீழே கொட்டுது அவ்வளோ பழம். அது பேருக்குன்னா ஒரு மூட்டை பழம், யாரும் சாப்பிட முடியாது. யாரும் வேணுன்றவங்க ஏன்னா கீழே பை போட்டு புளிக்கி எடுத்துகிட்டு போகலாம் வேணாம். அவ்வளோ நல்ல பழம், நல்லா நிறைய பழங்க பார்த்திங்கன்னா ரோடு வரும், அது இது கொட்டி கிடக்கு, வேஸ்ட்டாக போகுது. என் அக்கா வீட்டு பக்கத்தில் ஒரு நல்ல சூப்பரான ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இந்த முருங்கைக்கீரை எங்கள் வீட்டு பின்னாடி இதே மாதிரி தான் இருக்குது. அவங்க வீட்டு இது பாருங்க, என் அக்கா வாடகை இருக்காங்க சொன்னாங்க, காய் எப்போ இருந்துகிட்டே இருக்குங்க மரத்தில் பாருங்க, எப்போ முருங்கைக்காய் இருந்துகிட்டே இருக்கும். இங்கே ஒரு காய் இருக்குது பாருங்க, இருக்கா கீரை செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. ஆனால் முருங்கைக்கீரை செம்மையாக இருக்குது முருங்கைக்கீரை. ஆனால் நம்ம எப்போவுமே நம்மக்கிட்ட எவ்வளோ ஈஸியாக கிடைக்குதோ அதை சாப்பிடவே மாட்டோம். என் அக்கா நேற்று கீரை செய்கிறேன்னு சொல்லி சிறுகீரை எடுத்துகிட்டு வந்தால் செஞ்சுட்டு இருந்தாங்க. இந்த கீரை ஆனால் பறிக்க விட மாட்டாங்க, ஹவுஸ் ஓனர் கேட்டுட்டு தான் பறிக்கணும் போல். முருங்கைக்காய் கூட அப்படி தான், ஏன்னா அவங்க திட்டுவாங்க சொன்னாங்க. கொஞ்சமாக எடுத்துகிட்டு ஒன்றும் சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் பாருங்கள் எவ்வளோ கீரை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அப்படியே இலை பாருங்கள், இப்போ தான் நல்லா கொழுந்து விட்டு வருது, செம்மையாக இருக்குது பார்க்கவே. கீரை பார்க்கவே எவ்வளோ ஆசையாக இருக்குது. நாளைக்கு சமைச்சு தர சொல்லி சாப்பிட்லாம். நாளைக்கு வீடியோ போடுறேன். எங்கள் அக்கா சூப்பராக சமைப்பாங்க, எல்லா சமையலும் செம்மையாக சமைப்பாங்க. நாளைக்கு சமைச்சு தர சொல்லி வீடியோ போடுறேங்க, எப்படி இருக்குன்னு பாருங்கள். என் அக்கா சமைக்கிற வீடியோ நாளைக்கு போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அந்த அத்திப்பழத்தில் என்ன யூஸ்ஃபுல் இருக்குது, என்ன பயன் இருக்குது, அதனால் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த பழம் கிடச்சா, அத்திப்பழன்றது அது ஒரு பழம் கிடையாது, ஆனால் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அதோட சூலகம் முடியாது, அது ஒரு பழம் மாதிரி இருக்குது, உள்ள விதையெல்லாம் சேர்ந்துருக்கிறதால இதை சாப்பிடுங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப 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 ஒரு தோற்பு அதிகமாக யாரும் சேர்த்துக்க மாட்டோம். நம்ம இனிப்பு தான் அதிகமாக சாப்பிடுவோம், கசப்பு தோற்பு அதிகமாக சாப்பிட மாட்டோம். இது ஒரு தோற்பு சுவை சார்ந்தது, ரொம்ப தோற்பானதும் கிடையாது. இந்த அத்தி காயாக இருக்கும்போது ரொம்ப தோற்குமானோம், அந்த பழம் வந்து ரொம்ப தோற்பு இல்லாத நல்லா இருக்குங்க. நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச நீங்களும். இந்த வியூ ரொம்ப நல்லாயிருக்கும் ஈவினிங்காக பார்க்க, ஏரி மலை மரம் வச்சுருக்காங்க. ரொம்ப சத்தான இந்த பழம், எல்லோரும் யூஸ் பண்ணுங்கள், நீங்களும் பயனடைங்க. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் இதோட யூஸ்ஃபுல் என்னென்னு.